இளம் இசையமைப்பாளர் காலமாயிருக்காரு. மேதகு, ராகதன் உள்ளிட்ட படங்களுக்கு இசையமைத்த பிரவீன்குமார் சற்று நேரத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் காலமாயிருக்காருங்க. அதாவது இவருக்கு மஞ்சக்காமலை தொற்றிருந்த நிலையில் சரிவர கவனிக்காததால் மஞ்சக்காமலை நோய் தீவிரமடைந்து அரசு மருத்துவமனையில் இவர் காலமாயிருக்காரு. அதாவது இதுக்கு முன்னாடி இவரோட ஃப்ரெண்டான மன்னன் சாதிக் தன்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் வெளியிட்டிருந்த வீடியோவில் இது குறித்து பேசியிருந்தாருங்க. இது தொடர்பாக அவர் சொல்லியிருந்த வீடியோவில் மேதகு, ராகதன் உள்ளிட்ட படங்களில் இசையமைப்பாளராக பிரவீன் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு படத்தில் மியூசிக் போட்டுட்ருக்காரு. ஆனால் இந்த சூழ்நிலை எப்படின்னா, அவனுக்கு மஞ்சக்காமலை இருந்ததா அவன் கவனிக்கலை. அது தெரியாமல் வந்திருக்கான். அவனை ஹாஸ்பிட்டல் சேர்த்து 2 நாள் ஆயிடுச்சு. ரொம்ப அவசர பிரிவில் தான் சிகிச்சை கொடுத்துட்ருக்காங்க. எந்த ஒரு தவறும் செய்யாதவன், எந்த ஒரு விஷயத்திலும் பெருசாக தலையிடாதவன், அவனுக்கு இப்படி ஒரு நடந்தது அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே நான் கிளம்பிட்டேன். 2 நாட்கள் ஆயிடுச்சு என்று சொல்லியிருக்காரு. தயவுசெய்து உங்கள் உடலை நல்லா சோதனை செஞ்சுக்கோங்க. காரணம் என்னன்னா, நம்மளுடைய உடம்புக்குள்ளே என்ன இருக்குன்னு நமக்கே தெரியாது. நீங்கள் அரசு மருத்துவமனைக்கு சென்று சோதனை செய்து கொண்டாலே உங்களோட உடலில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் பேசியிருக்காருங்க. ஆமாங்க, இன்றைய சூழலில் நமக்கு என்ன நோய் எப்படி வரும், என்ன ஆகும் நம்ம சொல்லவே முடியாது. நம்ம ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும். இன்றைய உணவு பழக்கங்கள் வேறையாக இருக்குது. மஞ்சக்காமலை அப்படிங்கிறது சொல்கிறது பார்த்தோம்னா நம்ம எடுத்துக்கிறது தாங்க. நிறைய ஃபுட் கலர் பேக் பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். ஸோ அதை பார்க்கும்போது நம்ம கலர்ஃபுல்லாக இருக்கேன்னு வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் அதுதான் தவறு.